ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ரசனிபியச்ச ராகவே கேதவே நமக. அன்பார்ந்த தினபூமினியர்களே வணக்கம். வார ராசி பலன்கள் 13/1/2019 முதல் 19/1/2019 வரை வார ராசி பலன்கள். வார ராசி பலன் பார்க்குறது முன்னாடி இந்த வார நிகழ்ச்சிகள் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சப்தமி, வளர்பிறை சப்தமி இருக்குது. என்று ஒரு சுப நாள், சுபகாரியங்கள் அனைத்தும் செய்து கொள்ளலாம். 14ஆம் தேதி 14/1/2019 திங்கட்கிழமை அஷ்டமி. இது வந்து துர்காஷ்டமி அப்படி சொல்லுவாங்க. போகி திருநாள், போகி பண்டிகை, பெரியவர்களுக்காக மூத்தவர்களுக்காக செய்யக்கூடிய பூஜை. இன்று பொங்கலுடைய முதல் நாள். இன்று இரவு, அதாவது திங்கட்கிழமை இரவு 2:51 தனுர் மாதம் முடிந்து மகர மாதம், மகர சங்கராந்தி நடைபெறுகிறது. அடுத்த மாதம் ஆரம்பிக்குது சூரியமானப்படி தை 1. மறுநாள் செவ்வாய்க்கிழமை 15/1/2019 செவ்வாய்க்கிழமை தை பொங்கல். 16/1/2019 புதன்கிழமை மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் தினம். 17/1/2019 வியாழக்கிழமை காணும் பொங்கல். இன்று 3 நாள், தை 1, 2, 3 எப்பவும் கரிநாள். 18/1/2019 வெள்ளிக்கிழமை பீஷ்ம ஏகாதசி. 19/1/2019 சனிக்கிழமை பீஷ்ம துவாதசி. அன்றைக்கி திரையோதோஷம் இருக்குது, அதனால் அன்றைக்கி சனிக்கிழமை சனி பிரதோஷம். ரைட். சந்திராஷ்டம நாட்கள் பார்க்கலாமா? சிம்ம ராசிக்கு வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம், அதாவது 13, 14 தேதிகளில். 14ஆம் தேதி மதியானம் 12:52 வரை 14ஆம் தேதி சிம்மராசி சந்திராஷ்டமம். அப்புறம் கன்னியா ராசி 14, 15, 16 தேதிகளில். 16ஆம் தேதி இரவு 8:08 வரை கன்னியா ராசிக்கு சந்திராஷ்டமம். கன்னிக்கு அப்புறம் துலா ராசி, அதே 16ஆம் தேதி இரவு 8:08 16, 17, 18 இரவு 11:32 வரை கன்னியா ராசிக்கும். அதுக்கு பிறகு 18 இரவு 19, 20, 21 தேதிகளில் விருச்சிக ராசிக்கும் சந்திராஷ்டமம். வார ராசி பலன்களை பார்ப்போமா? அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நினைத்தது நிறைவேறும். பொங்கல், மாட்டுப்பொங்கல், கரிநாள் என்ற சுப நாட்களில் பெரியவர்களுக்காக பூஜை செய்து மகிழ்வீர்கள். திடீர் யோகங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் செய்வதற்கு வாய்ப்புகளும் கிடைக்கும். அரசு அனுகூலங்கள் உண்டு. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறும். ஏன்னா மனசு மகிழ்ச்சியாக இந்த வாரம் செல்லும். பண்டிகை நாட்களில் இருக்கிறனால ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக நாட்கள் செல்லும். குடும்பத்தினருடன் உரையாடி மகிழ்வீர்கள். குடும்பம்ங்கிறது குழந்தைகள், அப்பா அம்மா, அதுக்கு அப்பாற்பட்டு தாத்தா பாட்டி, இந்த பக்கமோ அந்த பக்கமோ பெரியவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து குடும்பங்கள் உற்றார்கள் சேர்ந்து உரையாடி மகிழ்வீர்கள். தொழில் வழக்கமாக நடக்கும். வியாபாரத்தில் அதிக ஆர்வம் கொள்வீர்கள். விவசாயிகளுக்கு நல்ல ஏற்றமான வாரம் இது. ஏன்னா தை மாதம் கதிர் அறுக்கக்கூடிய மாதம். மற்றவர்களுக்கும் நல்ல ஒரு யோகத்தையே கொடுக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறது நன்றாக உணர்வீர்கள். புதிய அனுபவங்கள் கிடைக்கும். புத்தாண்டு பிறந்ததற்கு புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உற்றார் உறவினரிடத்தில் மதிப்பு உயரும். தன்னுடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு இருக்கும். செய்யக்கூடிய செயல்களுக்கும் மதிப்பு இருக்கும். திடீர் யோகங்கள் உண்டு. அரசு அனுகூலங்கள் உண்டு. பொருளாதார விஷயத்தில் மட்டும் சற்று கவனம் கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் சற்று கவனம் கொள்ள வேண்டும். சுப செலவுகள் ஏற்படும். செலவுகள்ங்கிறது கட்டடங்கள்,
அல்லது குடும்ப நிகழ்ச்சிகளுக்காக செய்யக்கூடிய செலவினங்கள் இதெல்லாம் சுப செலவுகள். கட்டடங்களில் செலவு செய்யறதுனால தங்கள் தங்குவதற்கான இருப்பிடம் கிடைக்கும். உபரியாக இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் பிறருக்காக கொடுத்து உதவி செய்து வாடகைகள் கிடைக்கும். பல விதத்தில் உங்களுக்கு சௌகரியங்கள் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. நல்ல வாரமே. அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ராசியில் வார மத்தியமத்தில் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். உணவு விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நன்று. மூத்தோர்களை சந்தித்து உரையாடுவீர்கள். மன மகிழ்ச்சியுடன் இந்த வாரங்கள் செல்லும். திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். தன் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்த வேண்டும். உணவு விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை. அனாவசிய உணவுகளை தவிர்ப்பது நன்று. தேவையான அளவு டாக்டர் அறிவுரைப்படி உங்களுக்கு சொல்லக்கூடிய உணவுகள் நீங்கள் உண்பதால் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது. குறைவான உணவோ உண்ணாவிரதம் இருப்பதோ வயிறை காயப்படுவதோ அல்லது அதிகமான உணவுகள் உண்பதோ உடல் ஆரோக்கியத்தை குறைவு ஏற்பட்டுவிடும். மருத்துவ ஆலோசனை பெற வேண்டியிருக்கும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நன்று. அதே மாதிரி பண விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை. என்னால் எல்லாம் முடியும் என்று இராமல் சற்று கவனமுடன் இருப்பது நன்று. மூத்தோருடைய ஆலோசனைகளை பெற வேண்டியிருக்கும். இல்லைன்னா சட்ட ஆலோசனைகளையும் சில சமயம் பெற வேண்டியிருக்கும். பண விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. பிறருடைய விஷயத்தில் தலையிட்டு வம்பு வழக்கு வியாஜங்களில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நன்று. மனசு நிறைவாக இந்த வாரம் செல்லும். மகிழ்ச்சியுடன் நாட்களை கடத்துவீர்கள். குடும்பத்தினருடன் சேர்ந்து சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல வாரமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, வார இறுதியில் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருப்பது நன்று. வீண் குழப்பங்களும் சிந்தனைகளும் வந்து போகும். மன மகிழ்ச்சியாக வாரங்கள் செல்லும். இருந்தாலும் வார இறுதியில் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுத்த தான் செய்யும். ஏன்னா சனியுடைய பார்வை அந்நியருடன் முகம் தெரியாத நபர்களிடம் அல்லது வேற்று மதத்தினரிடம் பழகும் பொழுது எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை பிரச்சனைகளை ஏற்படுத்த செய்துவிடும். 8ஆம் இட மகர சங்கராந்தி ஏற்படுகிறது. இந்த வாரத்தில் உற்றாவருடன் குடும்பத்துடனும் மகிழ்ச்சியுடன் நாட்களை கடத்துவீர்கள். எதிர்பாராத பணவரவு உண்டு. அரசு அனுகூலங்கள் உண்டு. திடீர் யோகங்களும் கிடைக்கும். பிரயாணம் செய்யும் பொழுது மட்டும் சற்று கவனம் தேவை. வாகனத்தை இயக்கும் பொழுது வட்டார போக்குவரத்து விதிகளை அனுசரித்து செல்வது நன்று. மன மகிழ்ச்சியுடன் நாட்களை கடத்துவீர்கள். நல்ல வாரமே. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி இந்த வாரத்தில் 9, 10, 11, 12 என்கின்ற ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். திடீர் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். லட்சுமி யோகம். ராசி அதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பது லட்சுமி யோகம். ராசிக்கும் 9ஆம் இடத்திற்கும் குரு பார்வை பெறுவது ரொம்ப சிறப்பான ஒரு யோகத்தையே கொடுக்கும். அதனால் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. பண விஷயத்தில் நீங்கள் தான் ராஜா. பணத்தை நிறைவேற்றக்கூடிய திறமையை தன்னிடம் இருக்கிறது. வரவு நன்றாக இருக்கும். செலவு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு பூமி லாபங்களும் உண்டு. நிலப்பலங்கள் வாங்குவதோ கட்டிடத்திற்கு செலவு செய்வதற்கோ இந்த வாரத்தில் உங்களுக்கு நடைபெறும். உற்றாவருடன் மகிழ்ச்சியுடன் நாட்களை கடத்துவீர்கள். உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். சமுதாய அந்தஸ்து உயரும். ஆடை ஆபரண சேர்க்கைகளும் ஏற்படும். மாணவர்களுக்காக அதாவது குழந்தைகளுக்காக அதிக நேரம் ஒதுக்கீடு செய்வீர்கள். பொருளும் செலவு செய்வீர்கள். மகிழ்ச்சியுடன் வாரங்கள் செல்லும். சகோதர ஒற்றுமை மட்டும் குறைய செய்யும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும். அவர்களுக்காக நேரமும் பொருளும் செலவு செய்ய வேண்டியிருக்கும். மிதமான வாரமே. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்.
எச்சரிக்கைங்கிறது என்னன்னாக்கா, பொருள் விஷயத்திலோ உடல் ஆரோக்கிய விஷயத்திலோ அதிக கவனம் கொள்ள வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல் நிதானித்து யோசித்து எந்த வேலையும் செய்ய வேண்டும். பிறரிடம் புழங்கும் பொழுது வார்த்தைகள் சிதற விடாமல் பார்த்து கொள்வது நன்று. பொருள் சிதறினால் சேமித்து கொள்ளலாம். வார்த்தை சிதறினால் வார்த்தை காற்றோடு கலந்துவிடும். காற்றோடு கலப்பது பல இடத்திலும் சென்றுவிடும். அதனால் எச்சரிக்கையாக இருப்பது நன்று. சமுதாய அந்தஸ்து உயரும். திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு. இருந்தாலும் வார்த்தை விஷயத்திலும் கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். மகிழ்ச்சி பொங்கும். வார ஆரம்பத்தில் சுமாராக இருக்கும். வார இறுதியில் மகிழ்ச்சி பொங்கும். குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவும் பொருளும் செலவு செய்வீர்கள். யோகமான வாரமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, வார மத்தியில் வார ஆரம்பம் மற்றும் மத்தியில் சந்திராஷ்டமம் இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். லாபஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் உலாவது சற்று சிரமத்தை கொடுக்கும். பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்த செய்யும். சகோதரர்களிடத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நன்று. குடும்ப விஷயத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்று. பொருள் சேர்க்கை ஏற்படும். மகிழ்ச்சியுடன் இந்த வாரங்கள் செல்லும். சந்திராஷ்டம நேரத்தில் மற்ற நாட்களில் எந்த குறையும் கிடையாது. முற்றாவரிடத்தில் தன்னுடைய மதிப்பை உயர்த்திக் கொள்வீர்கள். வேலை செய்யும் இடத்திலும் மதிப்பை உயர்த்திக் கொள்வீர்கள். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. திடீர் யோகங்கள் உண்டு. நல்ல வாரமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. தங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உயரும். திறமைகளை வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். எதையும் சாதித்து காட்டுவீர்கள். அரசு அனுகூலங்கள் உண்டு. சகோதர ஒற்றுமை மட்டும் குறைய செய்யலாம். பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்று. அதே மாதிரி தன்னுடைய விஷயத்தை, தன்னுடைய குடும்ப விஷயத்தையும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலம். வருமுன் காப்போம் என்பதை உணர்ந்து செயல்படுத்துவீர்கள். நல்ல வாரமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்ள வேண்டும். வார இறுதியில் சந்திராஷ்டமம் இருக்குது. வார ஆரம்பத்தில் இல்லை, வார இறுதியில் இருக்குது. இருந்தாலும் பொதுவாக உடலை கவனித்துக் கொள்வது நன்று. வீண் அலைச்சல்கள் ஏற்பட செய்யும். பொருளாதாரத்திலும் சற்று கவனம் தேவை. குடும்பத்தினரிடம் விளையாடும் பொழுதும் வார்த்தைகளில் கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் மன நிறைவாக நாட்கள் செல்லும். ஒரு சிலருக்கு பணி இட மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்புகளும் இருக்கிறது. உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. டிரான்ஸ்ஃபர் ப்ளஸ் ப்ரமோஷன் ஏற்படும். திடீர் யோகங்கள் உண்டு. அரசு அனுகூலங்கள் உண்டு. வேலை செய்யும் இடத்திலும் மதிப்பு உயரும். மற்றவரிடத்திலும் மதிப்பு உயரும். குழந்தைகளுக்காக அதிக நேரம் செலவு செய்வீர்கள். பொருளும் செலவு செய்வீர்கள். நல்ல வாரமே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, தனுர் மாதம் முடிந்து மகர மாதம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறது. மகிழ்ச்சியாக நாட்கள் செல்லும். திடீர் யோகங்கள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயம் மட்டும் எச்சரிக்கை தேவை. பொருள் சேர்க்கை ஏற்படும். அதே மாதிரி ஆடை ஆவண சேர்க்கைகளும் ஏற்படும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. திடீர் பணவரவுகளும் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. வேறு இடம் புலங்குவதும் கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமக்கு கீழ் வேலை செய்பவர்களிடமும் மிக கவனத்துடன் இருப்பது நன்று. குடும்ப ரகசியத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலம். ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும். ரகசியம் என்பதே ரகசியமே. அதனால் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்று. இல்லைனா வீண் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும். நல்ல வாரமே. பார்த்த மகர ராசி நேயர்களே, அரசு அனுகூலங்கள் உண்டு. பொருள் செலவு ஏற்படும். கால விண் வரைகளும் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. பொருளும் காலமும் நிர்வகிப்பது நன்று. யோசித்து நிதானித்து யோசித்து செயல்படுத்துவது நன்று. உற்றாவரிடத்தில் மதிப்பு சில சமயம் குறைய செய்யலாம். கவனமுடன் இருப்பது நன்று. வார்த்தைகளிலும் கவனம் தேவை. திடீர் யோகங்களும் கிடைக்கும். அதாவது அரசு அனுகூலமும் கிடைக்கும்.
எதிர்பாராத பணவரவும் கிடைக்கும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. பொருளாதார விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை. எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் நிதானித்து யோசித்து செய்வதால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் இருக்கலாம். அரசு அனுகூலங்கள் இருப்பதால் யோகமான வாரமே. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, தான் முன்பு தன்னுடைய வேலையோடு இருப்பீர்கள். பிறருக்காக அதிக நேரம் செலவு செய்வீர்கள். அதே மாதிரி தனக்காகவும் நேரம் செலவு செய்ய வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். பண உறவு நன்றாக உள்ளது. சேமிப்புகள் செய்து கொள்வீர்கள். ஆலய ஆபரண சேர்க்கைகள் உண்டு. திடீர் யோகங்களும் உண்டு. குடும்பத்தினருடன் சுற்றுலா சென்று வருவீர்கள். வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொழிலாளர் பிரச்சனை ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை சுமை காரணமாக மகிழ்ச்சி துன்பம் ரெண்டும் ஏற்படும். 10ஆம் இடத்தில் குரு பதவிகள் அதிகம் கொடுத்து பதவி கெடுப்பான். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நன்று. தனஸ்தானத்துக்கு பார்வை, சுகஸ்தானத்துக்கு பார்வை, 6ஆம் இடத்துக்கு பார்வை, இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும். நல்ல வாரமே. அன்பார்ந்த மீனராசினியர்களே, குரு பார்க்கக்கூடிய நன்மை, அதாவது ராசியாதிபதி 9ஆம் இடத்தில் இருந்து பார்ப்பது மிக மிக நல்ல யோகமே. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். மாணவர்களினால் நன்மை உண்டு. குழந்தைகளுக்காக அதிக நேரம் செலவு செய்வீர்கள். குழந்தைகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். தாய் தந்தையர்களை மதித்து நடந்து செல்வார்கள். அதே மாதிரி நீங்களும் உங்கள் தாய் தந்தையரிடமும் நல்ல பெயரை சம்பாதிப்பீர்கள். மகிழ்ச்சியாக இந்த வாரங்கள் செல்லும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு போவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். திருமணங்கள் கூடி வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்காக அதிக பொருள் செலவு செய்வீர்கள். குதூகலமாக இந்த வாரங்கள் செல்லும். உறவினர்களுடன் மதிப்பு உயரும். ஒரு இடத்தில் தன்னுடைய மதிப்பு உயரும். அதே மாதிரி நீங்களும் பிறருடைய குடும்ப விஷயத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாரங்களை செலுத்துவீர்கள். நல்ல வாரமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.